நமஸ்தே. இந்த வீடியோவில் நம்ம மத்தியம்மாவோட ரிவிஷன் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒவ்வொரு நாளைக்கு 10 மார்க்ஸ் அப்படின்ட்டு 20 டேஸில் பேப்பர் 1 பேப்பர் 2 நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி 5 மார்க்ஸ் பேப்பர் 1ம் 5 மார்க்ஸ் பேப்பர் 2ம் பார்த்துடலாம். மத்தியமா நீங்கள் உங்கள் குழந்தைங்க எழுத போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில் தேவைப்படுறவங்க நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சரி, கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 5 மார்க்ஸுக்கு இருக்கிற ஏக் பத்யான்ஸ் கா பாவார்த் ஹிந்தி மேம் லிக்கியே இருக்கியே அதை தான் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு 5 மார்க்ஸ். எத்தனை எழுதணும்? 1 எழுதணும். ஏக் 1 எழுதணும். ஃபஸ்ட்டு எந்த லெசனில் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க பண்டித் கி சங்கதி. தெய்வ மேர பாக்கியமேம்னா செகண்ட் லெசனில், நாரங்கி லால் ரா அப்படின்றது தேர்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள். இதில் லோக்யம் செகண்ட் லெசன்லேயும், கைஞ்சி தேர்ட் லெசன்லேயும், தேர்ட் ஒன்றும் ஃபிஃப்த் லெசன்லேயும் மொத்தம் 3 கொடுக்குறாங்க. எனி 1 எழுதணும். ஸோ அப்போது இது 2 கொஷின் பேப்பரை வச்சு நம்ம பார்த்துட்டாலே தெரிஞ்சிருது நம்மளுக்கு. ஏதாவது ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் படித்தா போதும், எனி 1 எழுதிடலாம் அப்படின்ற ஐடியா கிடைக்கிது. சரியா? இப்போ இது நம்ம படிக்க போகிறது ஃபஸ்ட் லெசனுடைய பாவார்த் இல்லையா? அப்போ அதோடது ஒன்றே தான் இருக்குது. அடுத்தது செகண்ட் லெசனில் 2 இருக்குது. செகண்ட் லெசனில் 2 இருக்குது. ஃபஸ்ட் 1 செகண்ட் 1 2 இருக்குது இல்லையா? ஸோ 2 படிக்கணும். அப்போது நான் இங்கே படிக்க வேண்டியது 3 தான். 3 படிக்கணும். அதுக்கு 5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். 3 படித்தா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடச்சிரும். சரி, இப்போ 3 எப்படி படிக்கிறது ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், பண்டித் கி சங்கதி இருக்கு இல்லையா? சந்தர்ப்பு, இது மாதிரி சந்தர்ப்பு எழுதிருங்க, பாவார்த்து எழுதிருங்க. இந்த மாதிரி எழுதினா தான் உங்களுக்கு ஒரு அவுட்லுக் கரெக்டாக இருக்கும். மார்க்ஸும் நிறைய ஸ்கோர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எஹு பத்யாங்ஸ் சங்கதிகா ஃபல் அப்படின்ற நாம கவிதா சே தியா கயாக அப்படின்னு கொடுத்துருக்கு. எஹு பத்யாங் சமயம் அச்சே சே தோஸ்தி கர்னே கோ ககதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. எஹு பத்யாங்ஸ் இந்த பேசேஜ், சங்கதிகா ஃபல் அந்த நேம், அந்த போயமோட நேமு, நாமக்கு அந்த நேம் இருக்கிய கவிதாவிலேருந்து உங்களுக்கு என்ன பட்டிருக்கு? தியா கயாக கொடுக்கப்பட்டுள்ளது. यह पद्यांश इन द पैसेज हमें अच्छे से दोस्ती करने को कहता है. நம்ம நல்லவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாவாட் பாருங்க, पंडित के साथ रहने वाले मूर्ख भी होशियार हो जाता है. பண்டித்தோம்னா அந்த படித்தவங்க, பெரியவங்க, அறிவாளிங்க, ஞானிங்க யாராவது வச்சுக்கலாம். அவங்க கூட என்ன பண்ணணும்? ரஹனே வாலே, அவங்க கூட வாழும்போது, அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது, பழகும்போது, மூர்க்குனா முட்டாள் கூட ஹோஷியார் புத்திசாலியாக கிளவராக மாறிடுவான் அப்படின்னு ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க. இதில் முடிஞ்ச அளவுக்கு பண்டித் இங்கே இருக்குது, சங்கத்தி இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைங்க, மூர்க்கு இங்கே இருக்குது. சரியா? அந்த மாதிரி எவ்வளோ சாலக் அப்படின்றதும் ஹோஷியார்ன்றதும் ஒன்று தான். சரியா? அது ஹோஷியார்னா புத்திசாலி. இந்த மாதிரி இங்கே இருக்கிறத வச்சே நீங்கள் எழுதுறதுக்கு மோஸ்ட்லி கற்றுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சாலக்கும் கேசாத் செகண்ட் லைன் பாருங்கள். சாலக்கும் கேசாத், சாலக் இங்கே இருக்கா? ரஹனே வாலே ஸ்வய சாலக் ஹோ ஜாத்தி ஹே. அவங்களும் என்ன பண்ணுறாங்க? சாலக்காக மாறிடுறாங்க, புத்திசாலியாக மாறிடுறாங்க, கிளவராக மாறிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏ சப் உதாரணம் ஹமேம் ஏகி பார்த்து சிக்காத்தி ஹே. இந்த எக்ஸாம்பிள்லாம் நமக்கு இதை தான் கற்றுக் கொடுக்குது. ஜெய்சே சங்கதி வைசாஃபல் இங்கே இருக்கா? வைசாஃபல் பார்த்தி அப்படின்னு, ஜெய்சே சங்கதி வைசாஃபல் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே பார்த்து இங்கே எழுதிடுங்க. விசேஷதா எழுதுங்க. ஹம் ஸ்வய அச்சே ரஹேஹேம் और अच्छे की संगति में रहें. நம்ம உண்மையில் ஸ்வயனா செல்ஃபாக நம்ம நல்லா வாழ்கிறோம். அச்சே கி சங்கதி மேம் ரஹேன், நல்ல ஒரு சங்கத்தினா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு வாழணும்னு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் லெசனோடது தெய்வ மேர பாக்கியம் இருக்குது, அப்புறம் லோக்கியம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ 3 மட்டும் படிக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு தெய்வ மேரி அப்படின்றது சந்தர்ப்பம் பாருங்கள். எஹு பத்யாங்ஸ் ஏக் பூந்து நாம கவிதா சே தியா கயா ஹை. எஹு ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிஹவுத் கி கவிதா ஹை. 1 படித்தா போதும். 2த்துக்குமே 1 தான், ஒரே மீனிங் தானே, ஒரே இது தானே வரும் சந்தர்ப்பு. ஸோ அதனால் 1 படிச்சுட்டு நீங்கள் 2த்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாவார்த்து பாருங்கள். பூந்து
सोचने लगी कि हे भगवान बूंद வந்து பனித்துளி வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கு, கடவுளே மேரே பாக்கியமே கே லிக்கா ஹை, என்னுடைய பாக்கியத்தில் என்ன எழுதியிருக்கீங்க. மே பச் ஜாவுங்கா யா மிட்டி மே மில்கர் சுக்கி ஜாவுங்கா சுக் ஜாவுங்கா. பச் ஜா, நான் வந்து பச் ஜா இங்கே இருக்குது பாருங்கள், இது முடிஞ்ச அளவுக்கு இதையே பார்த்து எழுத கற்றுக்குங்க. மில் ஜாவுங்க இல்லைனா மண்ணில், மிட்டினா மண், தூள்னாலும் மண், அதில் வந்து மில்கர் கலந்து சுக் ஜாவுங்க அழிஞ்சிடுவேனா. இல்லை மேம் அங்கேரே பர், நான் வந்து நெருப்பு இங்கே இருக்கா, அங்கேரே பர் கிர்கர் ஜல் ஜாவுங்க எரிஞ்சிடுவேனா. கமல் கே ஃபூல் சு படுங்கா, கமல் கே ஃபூல் இது இங்கே இருக்கா, கமல் கே ஃபூல் அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ இது மாதிரி பார்த்து எழுதுறதுக்கு ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். செகண்டு லோகியோம் இருக்கு இல்லையா, செக் அப்படியே அதை தான் பார்க்கலாம். செகண்ட் பாருங்கள், சந்தர்ப்பு ஆல்ரெடி பார்த்தாச்சு, சேம் அதே தான் இதுவும். ஸோ ஒன்றுத்துக்கு படித்தா போதும், 2 எழுதிடலாம். பாவார்த்து ஜப் லோக் கிசி காரன் சே கர் சோடனா படுத்தா ஹை தப் வே இஜக்தே ஹை. இஜக்தே அப்படின்றது ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு, ஸோ அதை அப்படியே பார்த்து எழுதிடுங்க. மஹர்கர் சோடனே கே காரன் வே தர்க்கி பாத்தே ஹை, அவங்க வந்து தயங்குறாங்க. ஜெய்சே பூந்த் பமோத்தி பன்தி ஹை வைசே ஹி மகான் பன்தே ஹை, எப்படி வந்து பூந்த் வந்து முன்னேறி போய் ஒரு முத்துவாக மாறிச்சோ அந்த மாதிரி நீங்களும் மகானாக மாறணும், அதுக்கு முன்னேறி வாங்க அப்படின்னு தான் இந்த லைனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ 3 லைன் மட்டும் நம்ம படிக்கணும், அவ்வளோதான். இது வந்து சந்தர்ப்பம் ஆல்ரெடி படித்தாச்சு. ஸோ இப்போ இந்த 5 மார்க் படிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி, இதை பார்த்தே எழுதி நீங்கள் படிச்சிடலாம். இப்போ உடனே என் கூடயே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ பேப்பர் 2 போகலாம். செகண்ட் பேப்பர் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், கொஷின் ஆன்சர் தான் வரும். இது வந்து நம்மளுக்கு ஸ்டோரியோட கொஷின் ஆன்சர் தான் ஃபஸ்ட்டு வரும் 5 மார்க்ஸ்க்கு. இப்ராஹிம் யாத்ரியோம் கோ சத்கார் கைசா கர்த்தா தா. இப்ராஹிம் லெசனில் ஒரு கொஷின், ஃபஸ்ட் லெசனில். ஷிவாப்பா லெசனில் 4th கொஷின், சாரி 4th லெசனில் ஷிவாப்பா கொஷின், 5th லெசனில் பாபுஜி, செகண்ட் லெசனில் பகீரத் கா குழு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கொஷின் பேப்பரில் பாருங்கள், இப்ராஹிம் கே கரீப் புடி ஃபஸ்ட் லெசனு, பகீரத் ககுல் செகண்ட் லெசனு, சாது கௌரி 4th லெசனு, பாபுஜினே 6th லெசன். ஸோ இப்போது ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் நம்மளோட கொஷின் ஆன்சர் மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா 5 மார்க்ஸ் ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி அப்படின்னா ப்ளஸ் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட் லெசனோட கொஷின் ஆன்சர் 4 இருக்குது. ஸோ இப்போ அந்த 4ம் படிக்கும்போது நம்ம எஸ்ஏ அதுலேருந்தே எழுதிடலாம். செகண்ட் லெசன் ஒருவேளை செகண்ட் லெசன்லேருந்து கேட்டிருந்தாங்க எஸ்ஏனா, செகண்ட் லெசனில் கொஷின் ஆன்சர் படிக்கும்போது அதுலேருந்தே எஸ்ஏவை எழுதிடலாம். ஸோ அப்போது இந்த கொஷின் ஆன்சர் படிக்கும்போதே நம்ம எஸ்ஏவையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரியா, இந்த 2 ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தான் நான் வழி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். சரி, புக்கில் சொல்லிக் கொடுக்காம எதுக்கு கைடில் சொல்லிக் கொடுத்தீங்க? புக்கில் தானே நம்ம படிக்கணும், ஏன் கைடில் சொல்லித்தரீங்க அப்படின்னா, புக்கிலையும் படிக்கிறவங்க படிங்க, கைடில் கொஞ்சம் ஈஸியாக அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நான் கைடில் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா புக்கில் படிக்கிறவங்க புக்கில் படிங்க, கைடில் படிக்கிறவங்க கைடில் படிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொல்கிற ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா, புக் என் கூட படிக்கிறவங்க படிக்கலாம். இப்ராஹிம் யாத்ரியோம் கா சத்கார் கைசா கர்த்தா தா, எப்படி வந்து வெல்கம் பண்ணுறாரு, ட்ராவலர்ஸை வந்து எப்படி வெல்கம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்ராஹிம் யாத்ரியோம் கா உச்சித் சத்கார் கர்த்தா தா, அவர் வந்து ஒரு முறைப்படி என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கானேசே பஹலே இப்ராஹிம் பிரார்த்தனா கர்த்தா தா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்ராஹிம் வந்து ப்ரேயர் பண்ணுவார். யாத்ரியோம் கோ துஹராத்னா படுத்தா தா, யாத்ரியோம் வந்து அதை வந்து என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தபி யாத்திரையை காணாக்கா சக்தே, அப்போ தான் யாத்திரை அந்த ட்ராவலர்ஸ் வந்து சாப்பாடு கொடுக்கப்படும், அவங்க வந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, அதாவது இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். இவர் வந்து ரிப்பீட் பண்ணுறவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுப்பாரு. சரியா. செகண்ட் கொஸ்டின், இப்ராஹிம் கோ கியோம் கர்வ் ஹோ கயா, இப்ராஹிம்க்கு எதுக்காக கர்வம் வந்துச்சு, ப்ரௌட் ஆகிட்டாரு, எதுக்கு அப்படி ஆகிட்டாரு. इब्राहिम गरीब में भी यात्रियों की सेवा करने में समर्थता. இப்ராஹிம் வந்து இந்த ஏழையாக இருக்கார், இப்ராஹிம்கிட்டையும் காசு இல்லை, அவர் ஏழையாக இருக்கும்போது கூட அவங்க ட்ராவலர்ஸ்க்கு வந்து சேவை பண்ண அவரால் முடியுது. வகு சோச்சனே லகே, அதை திங்க் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, மேரே பகவான் கே காரன் ஹி, என்னுடைய கடவுளுடைய கிருபையினால தான், யஹு சப் கர் பாஸ் ரஹாஹும், இதெல்லாம் என்னால் செய்ய முடியுது. மேரே தர்மஹி சப்சே ஊஞ்சா ஹை, என்னுடைய மதமே சிறந்தது உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே ஒரு இஸ்லியே கர்வம் ஹோ கயா, அதனால் அவருக்கு கர்வம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்ராஹிம் நே கரீப் புடி கோ கியோம் போஜன் நஹீம் தியா. இப்ராஹிம் வந்து கரீப்னா அந்த ஏழை முதியவர் இருக்காங்க இல்லையா, வயதானவர், அவருக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்குறாங்க. போஜன் நஹீம் தியா, ஏன் கொடுக்கல. கரீப் புடே நே இப்ராஹிம் கோ பிரார்த்தனா கோ நஹீம் தொஹராயா. கரீப் புடே அந்த ஏழை வயதானவர் வந்து இப்ராஹிம் ப்ரேயர் பண்ணுறாரு இல்லையா, அதை வந்து ரிப்பீட் பண்ணவே இல்லை, தொஹராயா ரிப்பீட் பண்ணலை. இஸ்லியே இப்ராஹிம்னே உசி போஜன் நஹீம் தியா, அதனால் ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. फोर्थ क्वेश्चन देवदूत ने क्या कहा और इब्राहिम ने क्यों क्षमा मांगी. தேவதூத் வந்து இப்ராஹிம்க்கு சமச்சாயா कि பகவான் சப்கா ஏக் है. தேவதூத் வந்து இப்ராஹிம்க்கு புரிய வைக்கிறாங்க, சமச்சாயா நான் புரிய வைக்கிறாங்க என்னன்னா, பகவான் சப்கா ஏக்கு, கடவுள் அனைவருக்கும் சிறந்தவர் ஒருவர் தான். சப்கா ஏக்குகன்னா எல்லாருக்கும் ஒருவர் தான், ஒன்று தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்ராஹிம் தேவதூதுக்கு பார்த்து சமச்சாகையா. இப்ராஹிம் வந்து தேவதூதருடைய அந்த விஷயத்தை, அந்த சொன்ன விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. इसलिए उसने बुढ़ी से मिलकर क्षमा मांगी. இதனால் அவர் வந்து உடனே அந்த வயதானவர்கிட்டயே போய் மீட் பண்ணி அவர் என்ன பண்ணார், சந்தித்து ஷமா மாங்கி மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த 4 கொஷின் படிக்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் சாராங்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக எழுதிடலாம். சாராங்ஸ் நெக்ஸ்ட் எப்படி எழுதுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் லெசனும் சொல்லியிருந்தேன் இல்லையா, செகண்ட் லெசன் மொத்தம் 2 லெசன் படிச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க உங்களுக்கு ஒரு கொஷின் 2 கொஷின் எழுதணும். 5 மார்க்ஸ் இல்லையா, 5 மார்க்ஸ்க்கு 2.5 2 கொஷின் எழுதணும். ஸோ பகீரத்குள்ளும் ஃபர்ஸ்ட் லெசன் இப்ராஹிம் லெசனும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதிலேருந்து உங்களுக்கு 2 கொஷின் வந்துடும். பகீரத் கா குல் அவர் குண் கே பாரை மேம் லிக்கியே. பகீரத்துடைய குலம் அதாவது குணம், அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பகீரத் இக்ஷாவாகு குல்கா ராஜா தே. இக்ஷாவாகு அப்படின்ற ஒரு குலம் இருக்குது, அந்த குலத்துடைய ராஜாவாக இருந்தார். தேனா பாஸ்டன்ஸ். வே சத்யா அவர் தர்ம பாலன் கர்த்தே தே. அவர் உண்மையையும் தர்மத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, பாதுகாத்திருக்கா. பாலன்னா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. வே பிரதாபி ராஜா தே, ஒரு ஃபேமஸான ராஜாவாக இருந்திருக்காரு. धर्मराज ने भगीरथ से क्या कहा. धर्मराज வந்து भगीरथ கிட்ட என்ன சொன்னார். धर्मराज ने भगीरथ से कहा कि आपका पूर्वज सागर पुत्र वंश के रूप में पड़े हैं. தர்மராஜர் வந்து பகீரதரோட ஃப்ரெண்டு இல்லையா, அவர் வந்து இவரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆப்கே பூர்வஜ் சாகர் புத்திர, உங்களுடைய முன்னோர்கள், பூர்வஜ் முன்னோர்கள், அவங்களுடைய சாகர் புத்திரன்றது அவங்க முன்னோர்கள், அவங்க அந்த மகன்களுடைய சாம்பல் வம்ஸ் ரூப்கே ரூபமே படைகே, சாம்பல் ரூபத்தில் இங்கே விழுந்து கிடக்குது. புண்ணிய நதி கங்கா கோ பிருத்வி பர் லானே சே வே மோக்ஷ பாயேங்கே. புண்ணிய நதி கங்கா வந்து பூமி, பிருத்வினா பூமி, இடத்துல ஓடும்போது, பர் லானே சே வரும்போது, மோக்ஷ பாயேங்கே அவங்க வந்து மோட்சம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பகவான் விஷ்ணு நே பகீரத் சே கியா கஹா. பகவான் விஷ்ணு வந்து பகீரத் கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க. பகவான் விஷ்ணு நே பகீரத் சே கஹா கி துமாரி தபஸ்ய அவசிய சபல் ஹோங்கே. உன்னுடைய தவம், பகீரத் கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, துமாரி தபஸ்ய, உன்னுடைய தவம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அப்போ தும் பகவான் சிவ் கா தியான் கர்னே புயே சபஸ்யஹீம். ஸோ அப்போது நீங்கள் யாருக்கு முதல்ல விஷ்ணு வந்து வணங்குறாரு. விஷ்ணு வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்ன வணங்க வேண்டாம், நீங்கள் வந்து சிவனை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. அவர் வந்து வாழ்த்தவும் செய்கிறாரு. என்னென்னு, நீங்கள் வந்து உன்னுடைய தவம் வந்து என்ன பண்ணும், கண்டிப்பாக வெற்றி அடையும், நீ வந்து சிவனை பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அப்போ தும் பகவான் சிவ்கா தியான் கர்னே கர்த்தே ஹுயே தபஸ்ய கரே, அவரை திங்க் பண்ணி நெய் பண்ணு, தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். भगवान शंकर से भगीरथ ने क्या मांगा. भगवान शंकर से भगीरथ बोले कि मेरे पितरों की मुक्ति के लिए आप गंगा जी की पृथ्वी पर प्रवाहित किए. சங்கர்னா சிவனை தான் இங்கே சொல்கிறாங்க. பகவான் சங்கர் சே அவங்க வந்து கடவுள்கிட்ட என்ன சொல்கிறாரு, பகீரத் வந்து சொல்கிறாரு, என்னுடைய பித்ரோம் முன்னோர்கள் அவங்க வந்து முக்தி அடையிறதுக்காக நீங்கள் கங்காவை பூமியில் வந்து ஓட விடுங்க. பிரவாஹ்னா ஃப்ளோ, பிரவாஹித் கீஜியை ஓட விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு, ரெக்வெஸ்ட் பண்ணுறார். அடுத்து 5th கொஸ்டின் என்ன இருக்குது. 5th கொஸ்டின் பாருங்கள். கங்கா தர்தி பர் கஹாம் தக் ஆயிம். जहाँ शाहरपुत्र वंश के रूप में पड़े हुए थे वहाँ तक गंगा आई. கங்கா வந்து பூமியில் எவ்வளோ தூரம் வந்ததுன்னு கேட்குறாங்க.
எங்கே வந்து ஷஹர்புத்ர் இருக்காங்களே அவங்களுடைய சாம்பல் இருந்ததோ, சாம்பல் வடிவத்தில் அவங்க விழுந்திருந்தாங்களோ அங்கே வரையுமே என்ன பண்ணுறது, கங்கா வந்து ஓடி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ மத்தியமால ஃபஸ்ட் பேப்பர்லேயும் செகண்ட் பேப்பர்லேயும் ஃபஸ்ட் ரோம் லெட்டர் பார்த்துருக்கோம். அதில் 5 மார்க்ஸு, இதில் 5 மார்க்ஸு ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். இன்றைக்கி வந்து 10 மார்க்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி படிக்க முடியல அப்படின்றவங்க கொஷின் பேப்பரில் இருக்க கொஷினையாவது படிச்சுட்டு போங்க.